கூட்டணி கட்சி தலைவராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத தலைவர், பண்பாளர். தமிழ்நாட்டுக்கு அவருடைய தந்தை எந்த அளவிற்கு செஞ்சாரோ அந்த அளவிற்கு உழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் சக்தியை மீறி உழைத்திருக்கிறார். ஒரு மறக்க முடியாத மாமனிதர் தான் அவரை சொல்லணும். அதனால் அவருடைய உறவு நட்பு எப்பவுமே தொடருது. சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தை கூட நான் வன்மையாக கண்டிச்சிருக்கேன். ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சரை யாழனம் பேசுறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வரலாற்றில் இன்னைக்கு அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் வின்சென்ட் சர்ச்சில் வெற்றி வாய்ப்பை இழந்தார், என்னடா உலகப் பொருளை ஜெயிச்சவர். ஆனால் இன்னும் வரலாறு நிற்கிறார். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வரலாற்றில் எப்பவும் இருப்பார். அவர் வரலாறை முறியடிக்க முடியுமா யாராவது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால தான் எங்கள் தலைவர் இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பதில் போடுறார். என்ன பதில் போடுறார்? நீங்களும் நானும் இணைந்து இந்த தேசத்திற்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, எனர்ஜி செய்யணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணுன்றார். அப்போ அங்கே இணக்கம் இல்லாமலாம் தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த உறவு எல்லாம் என்ன உறவு கட் ஆயிடுச்சு அவ்வளோதான், அப்படிலாம் கிடையாது. புதுடெல்லியை பொறுத்த வரைக்கும் அன்னை சோனியா காந்தியோட குடும்பம் இன்னும் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்னும் நேசிக்கிறார்கள், இன்னும் அவரோட நட்பு பாராட்டுகிறார்கள். அதோடைய வெளிப்பாடு தான் முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாளில் படம் வச்சு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அவரை பற்றி புகழாரம் சொன்னது. 19ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாளுக்கு இவர் வாழ்த்து சொல்லும் போது அவர் அதுக்கு பெரிய நீண்ட நெடிய பதிலை சொல்லியிருக்கார். நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும், பயணிக்கணும். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்கள் அரசியல் தெளிவாக இருக்கு. நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது இந்த கூட்டணிகள் சம்பந்தமாக நீங்கள் ஒரு கருத்து சொல்வதும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேற தலைவர்கள் கருத்து சொல்வதும் அதெல்லாமும் உங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தி. இன்னை வரைக்கும் நான் தான் மாநில தலைவர், என் கருத்து தான் கட்சியோட கருத்து. அவங்கவுங்க சொந்த கருத்து சொல்லலாம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னா அது கலெக்டிவ் டிசிஷன். எனக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கு அந்த வழிகாட்டுதல் நான் சொல்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை யாரும் விமர்சனம் பண்ணால் அதை விமர்சிக்க கூடாதுன்றாங்க. மறந்துடக்கூடாதுல்ல. குறள் எண் 799 தான் எனக்கு ஞாபகம் வருது. அதை குறள் எண் 799 எல்லாம் படித்தாங்கல்லாம் ஒரு தெளிவு பிறகு அவங்களுக்கு.